நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ப்ரவுன் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். ப்ரவுன் ரைஸ்ல வெஜ் பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரவுன் ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1 மணி நேரம் நல்லாவே 2, 3 தடவை அலசிட்டு ஊற வச்சிருக்கேன். அப்படியே அது ஊறிட்டு இருக்க நேரத்துல நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமா சோம்பு, கல்பாசி, அன்னாசி பூண்டு, தாளிக்கிற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. எல்லாம் பொரிஞ்சு வரும்பொழுது ஒரு 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கலாம். வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கி கொடுத்துரும். நம்ம இந்த பிரியாணியை சாதாரணமாக பாஸ்மதியிலையோ ஜீரக சம்பாலையோ இல்லை சாதாரண அரிசியில் செய்யும்போது கிடைக்கிற நன்மையை விட இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ்லேயோ இல்லை ரெட் ரைஸ்லேயோ செய்யும் பொழுது உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குது. டயபெட்டிக்ஸ் வராமல் தடுக்கவோ இல்லை சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கவும் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் உதவுது. இப்போ 2 தக்காளியை நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே கேரட் 1 கப்பு, பீன்ஸ் 1 கப்பு, கொஞ்சமாக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பட்டாணியோ இல்லை பன்னீர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒன்று சேர எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கட்டும். ஓரளவுக்கு இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. வதக்கின பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாவை நறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலேயே எப்படி மசாலா அரைக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். அதை பார்த்துக்கங்க தேவைப்படுறவங்க. இப்போ 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி 2த்தையும் சேர்த்து எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கட்டும். கலந்த பிறகு இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பாத்திரத்துலேயே தான் இந்த பிரியாணியை செய்ய போகிறேன். அதனால் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரு 2 1/2 இல்லைனா 2 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சரியாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரெட் ரைஸோ இல்லை ப்ரௌன் ரைஸோ நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நல்லா அலசிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் சாதம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி கொதித்த பிறகு நான் வடித்து வச்சுருக்க அரிசியை சேர்க்குறேன். அரிசியெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சரி பார்க்கும்போது கொஞ்சம் 1 கல் அளவுக்கு உப்பு தூக்கலாகவே இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வெந்து வரும்பொழுது நமக்கு டேஸ்ட்டு சரியாக இருக்கும். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு கொதித்து நான் நிறைய வீடியோஸில் எப்படி நம்ம பாத்திரத்துலேயே சமைக்கும்போது தம் போடுறதுன்னு நிறைய சொல்லியிருக்கேன். அப்படி தான் இன்றைக்கி பாத்திரத்தை வச்சே தம் போட போகிறோம். கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். அரிசியும் தண்ணியும் ஒன்றா கலந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது ஒரு பழைய தோசைக்கல்லை அடியில் வச்சுட்டு மேலே மூடி வச்சு வெயிட் வச்சுட்டு 25லேருந்து 35 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சா உதிரி உதிரியாக நம்மளுடைய ப்ரௌன் ரைஸ் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.